பாண்டிச்சேரியில தெருவில் ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா எந்த டிபார்ட்மெண்ட் சரி பண்ணுவாங்க அப்படின்றத கவர்மெண்ட் முதல் உங்களுக்குள்ள பேசி ஒரு தெளிவா ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா தெரு நாய் முனிசிபாலிட்டிக்கு தான் பொறுக்கணும். அவங்க சொல்றதும் அனிமல் ஹஸ்பண்டரிக்கு போனா அவங்க சொல்றதும் முனிசிபாலிட்டி சொன்னா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வசதி சொல்றதும் ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா இங்க இலகிய மனசு இருக்கவங்க அது அடிபட்டது பார்த்து கஷ்டப்படுறவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, தூக்கிக்கிட்டு இங்க வராங்க, இல்ல அங்க போறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கேயுமே ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? இதுக்கு என்ன சொல்யூஷன்? கவர்மெண்ட் தீர்வு இருக்கா இல்லையா? இது முதல் ஒரு கேள்வி. அனிமல் ஹஸ்பண்டரியில ஏன்னா இல்லாதப்பட்டவங்க தான் அனிமல் ஹஸ்பண்டரி வராங்க. இவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா பிரைவேட் கிளினிக்ஸை என்கரேஜ் பண்றதுக்காகவும் அவங்கள வளர்த்து விடுறதுக்காக மட்டும்தான் இங்க இந்த மருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்யறாங்க அப்படின்றது தான் இங்க நிதர்சனமா தெரியுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஹியூமன் ஹாஸ்பிட்டல் சொல்றேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்கரேஜ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த நாய்கள்லாம் எங்க போய் போராடும்? இது மாதிரி நின்று போராடிட்டு இருக்குமா? வாயில்லா ஜீவன் அது பிரச்சனையை சொல்லவே சொல்லாது. அதனால அதுக்கான தீர்வை அதை நோக்கி தான் இது பண்ணணும். வெறும் ஓட்டுக்கு மட்டுமே ஒரு அரசு நடத்துது, இல்ல ஒரு அரசு அதிகார வர்க்கம் இங்க இருக்க அதிகாரிகள்லாம் நடத்துவாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல சமூகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எல்லாத்துக்குமே கேட்டு பெறது உதவி, கேட்காம கொடுக்கறது தான் நம்மள கவர்மெண்டோட வேலையா இருக்கணும். அனிமல் ஹஸ்பண்டரை பொறுத்தவரையும் இங்க வர்றவங்க எல்லாமே வீடு இல்ல நாயை கொண்டுட்டு வராங்க. அவங்க செலவு பண்ணி கொண்டு வராங்க, அவங்க வேலையை விட்டுட்டு கொண்டுட்டு வராங்க. இங்கேயும் அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா பிரைவேட் கிளினிக்ஸை என்கரேஜ் பண்றீங்களா அப்படின்ற கேள்வி வருது. அப்போ இவ்வளவு மக்கள் வரி பணத்துல இவ்வளவு லட்சமா சம்பளம் வாங்குறோம், ட்ரக்ஸ் வாங்குறோம், மெடிசன்ஸ் வாங்குறோம், இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, யாரை திருப்திப்படுத்துறதுக்காக வாங்குறீங்க? இதெல்லாம் எங்க போகுது என்ற கேள்வி மக்கள்கிட்ட வருது. அதனால தீர்வு நோக்கி போங்க. அனிமல் ஹஸ்பண்டரி டெவலப் பண்ணுங்க, மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆக்குங்க. தெருநாய்கள் நீங்களே எடுத்துட்டு வாங்க. 1962 என்ன ஆச்சு நாட்டியை கேட்டால் அதுல பதிலே இல்லை, கொடுக்க முடியல. எந்த கேள்விக்குமே இங்க பதில் கிடையாது. இதுக்கு ஒரு அனிமல் பாண்டிச்சேரியில ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, எதுக்குமே செயல்படாத டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. எதுக்கு இருக்குன்னே தெரியாத டிபார்ட்மெண்ட் தான். ஃபாரஸ்ட், அனிமல் ஹஸ்பண்டரி, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஆனா அங்கேயும் ஆளுங்களா இருக்காங்க, கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் இங்க நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் மாத்திக்குங்க. ஒரு நல்ல அரசாங்கமா நம்ம செயல்படுவீங்க நம்புறேன்.